ஸ்டூடெண்ட்ஸ், நான் இன்னைக்கு இயல் 5ல் இருக்கக்கூடிய நீதி வெண்பா கவிதை பிழை தான் உங்களுக்கு இன்றைக்கி கிளாஸ் எடுக்க போகிறேன். நான் தொடர்ந்து இப்போது உங்களுக்கு மனப்பாட பகுதியே உங்களுக்கு வந்துட்டு கிளாஸாக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ மனப்பாட பாடல் வந்து உங்களுக்கு அதுலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து படித்து ஆன்சர் எழுதலான்னு சொல்லிட்டு தான். ஸோ நீதி வெண்பாவை எழுதியவர் கா பா செய்குதம்பி பாவலர் அப்படின்ற ஒரு ஆசிரியர் தான் நமக்கு எழுதியிருக்கிறாரு. இந்த பகுதியை தான் நாம் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு கல்வியோட மகத்துவம் என்ன, கல்வியோட நமக்கு அதோடைய அளப்பரிய ஆற்றல் என்ன அப்படின்றத பற்றி தான் நமக்கு இந்த பகுதியில் கொடுத்துருக்காங்க. நம்ம கல்வி கற்று நம்முடைய அறிவை வளர்த்துக்கிட்டால் நம்ம வந்து எவ்வளவு பெரிய விஷயங்களையுமே நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் அதை வந்துட்டு சரியாக கொண்டு போக முடியும் அப்படின்றது தான் நமக்கு இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. சரி, வாங்க நம்ம அந்த பாடப்பகுதிக்கு நம்ம போகலாம். இதில் நமக்கு நுழையத்துக்கு முன்னாடியே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். ஓகே, கற்றவர் வழி, ஓகே, கற்றோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், இப்படி கல்வி கற்றவர்கள் வழி அந்த அறிவுறுத்தல் படி என்ன பண்ணுது, அரசு அப்படி தான் தன்னுடைய கொள்கைகளையும் தன்னுடைய சட்டங்களையும் கொண்டு போகும் அப்படின்னு சங்க இலக்கியம் வந்து சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தோண்டும் அளவு ஊறும் நீர் போல, தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது திருக்குறள். ஓகே, ஒரு கிணற, ஒரு ஊற்றை தோண்ட தோண்ட தான் என்ன பண்ணும், நீர் வரும், சுரந்து கொண்டே வரும். சுரந்து கொண்டேனா இன்னும் ஊறிக்கிட்டே வரும், நிறைய நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணணும், தோண்ட தோண்ட தான். அப்போது கிராம ஆறுகளில் நம்ம என்ன பண்ணுவோம், ஊற்று நீரை நம்ம கிணற தோண்ட தோண்ட என்ன பண்ணோம், தண்ணி ஊறிக்கிட்டே வரும். அதுபோல் ஆற்றை நம்ம தோண்ட தோண்ட தான் என்ன பண்ணுவோம், நீர் வந்து சுரந்துக்கிட்டே வரும். அதுபோல் நாம் என்ன பண்ணோம், நம்ம கல்வியை எந்த அளவுக்கு நாம் கல்வி கற்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன பண்ணோம், அறிவு வந்து நமக்கு சுரக்க ஆரம்பிக்கும்னா அறிவு வந்து நமக்கு நிறைய பெருகும், இன்னும் நமக்கு அறிவு வந்து நமக்கு இன்னும் நிறைய வந்து நம்மளால் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. கல்வியை போற்றுவதை புறநானூற்று காலத்திலிருந்தே தற்காலம் வரை தொடர்கின்றனர் தமிழர். ஓகே, கல்வியை கல்வி கற்றவங்கள போற்றி அவங்க புகழ்றது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ந்து அதை வந்து நம்முடைய தமிழர்கள் வந்து அதை போற்றி புகழ்ந்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பூக்களை நாடி சென்று தேன் பருகும் வண்டுகளைப் போல நூல்களை நாடி சென்று அறிவு பெற வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. பூக்களை வந்து என்ன பண்ணும், நல்ல பூக்களை தேனீக்கள் என்ன பண்ணும், அந்த சுற்றியே வந்துட்டு இருக்கும். அதுபோல் நாம் நம்முடைய அறிவை நம்ம பெருக்கி கொள்ளணும், இன்னும் நம்ம வளர்த்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம நல்ல நல்ல நூல்களை நாம் என்ன பண்ணணும், நிறைய புத்தகங்களை நாம் படிக்கணும். அப்படி படித்தாதான் நம்ம நிறைய அறிவுகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போது நம்ம பாடல் பகுதியை நாம் பார்க்கலாம். நமக்கு வந்துட்டு காப்பா செய்குதம்பி பாவலர் வந்துட்டு ரொம்ப அழகாக அந்த பாடலை வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பாடலை பார்க்கலாம். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று அப்படின்னு சொல்லி ஆசிரியர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த 4 வரிகளில் சீக்கிரமாக உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். 4 வரி பாடல் தான் உங்களுக்கு. அப்போ அருளை பெருக்கி அப்படின்னா அருளினை பெருக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருளை நாம் பெருக்கி அறிவை திருத்தி நம்முடைய அறிவினை சீராக்க வேண்டும், செம்மைப்படுத்த வேண்டும். எது சரி எது தவறு, எந்த நோக்கில் நாம் அதை சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய அறிவை சீராக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருளை அகற்றினானது மயக்கத்தை அகற்றி, மயக்கம்னா என்னது, இருள், ஓகேவா, அறியாமை. இந்த அறியாமைலாம் நாம் என்ன பண்ணணும், அகற்றணும். மயக்கம்னா நாம் வேறு ஒரு கல்வியை நோக்கி போகாமல் அறிவினை நோக்கி நம்முடைய செயல் சிந்திக்காமல் எது சரி எது தவறுன்னு இல்லாமல் நம்ம பிடிச்ச இடத்துலையே நாம் இதுதான் சரி அப்படின்ட்டு நாம் இருக்காமல், அந்த மாதிரி மயக்கத்திலேயே நாம் இருக்காமல் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய அறிவை நாம் பெருக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அப்போ மருளை நாம் அகற்றணும், மயக்கத்தை நாம் என்ன பண்ணணும், அகற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறியாமையே நாம் அகற்றணும் அப்படின்னு இருக்காங்க. மதிக்கும்
தெருளை அறுத்துவதும் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அறிவுக்கு தெளிவு தந்து, நமக்கு அறிவு இருக்கும், சில விஷயங்கள் நமக்கு வந்து அதில் நம்ம வந்து தேர்ந்தவங்களாக இருப்போம், நமக்கு தெரிஞ்ச விஷயங்களாக இருக்கும். அந்த அறிவை நாம் என்ன பண்ணணும், தெளிவு தர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதை இன்னுமே நம்ம என்ன பண்ணிக்க வேண்டும், தெளிவாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை இந்த பாடலில் நாம் ஒரு விஷயம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இதை பற்றி நாம் இன்னமும் மேலாக நம்ம என்ன பண்ணணும், இன்னும் அதிகமாக நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறாங்க. ஈஸியாக உங்களுக்கு புரியணும்னா, சின்னதாக ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சிருக்கும், அந்த விஷயத்தை இன்னும் நம்ம ஆழமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது, அடுத்தடுத்த நிலைக்கு போய் நம்ம படிச்சுக்கிறது, நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதுதான் அறிவுக்கு தெளிவு தந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆவிக்கு அருந்துணையாய், ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவது. ஆவினா உயிர், உயிருக்கு அரிய துணையாக இருப்பது, அரிய துணையாக இருப்பது, உயிருக்கு அரிய துணையே எனது கல்விதான், இன்பம் சேர்ப்பது கல்வி என்றே போற்று அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்குறாங்க, அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அருளினை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கம் அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வியே ஆகும். எனவே அதை போற்றி நாம் என்ன பண்ண வேண்டும், கற்க வேண்டும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போது சதம் என்றால் என்னது, சதாவதானம். நமக்கு கீழே நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்ஸில் முக்கியமான பகுதி நம்ம கொடுத்துருப்பாங்க. சதாவதானம் என்ன, சதாவதானம்னா என்ன, சதம் என்றால் 100 என்று பொருள். சதம் என்றால் என்னது, 100 என்று பொருள். அப்போது இங்கே என்ன அப்படின்னு கேட்டால், ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தலே சதாவதானம் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு. அப்போது பாரு, சதம் என்றால் 100. ஒருவர் வந்து மிகப்பெரிய அறிவாற்றலை கொண்டிருக்கிறாரு, புலமையை கொண்டிருக்கிறாரு, நுண்ணறிவை வச்சிருக்கிறாரு, சீக்கிரமாக மறந்து போயிட மாட்டார், எல்லாத்தையுமே நினைவில் வச்சுப்பார் அப்படின்னு நிறைய பேர் நாம் வந்துட்டு வாய் வழியாக சொன்னால் கூட அவரை நாம் என்ன பண்ணுவோம், நம்ம சோதிச்சு பார்ப்போம் இல்லையா, இவர் இவ்வளவு புலமை வாய்ந்தவரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்ட் வைப்போம் இல்லையா. அது மாதிரி இந்த மாதிரி நிறைய புலமை வாய்ந்தவர், நிறைய நுண்ணறிவை கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு வந்துட்டு அவர் உண்மையிலேயே அப்படிப்பட்ட தகுதியை உடையவரா அப்படின்னு சோதிச்சு பார்ப்பதற்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு செயலை செய்வாங்க. எந்த மாதிரி செயல், ஒரு டெஸ்ட்டு கிடையாது, 100 செயல்களையும் எப்போ ஒரே நேரத்தில் 100 செயல்களையுமே அவர் என்ன பண்ணணும், நினைவில் வைத்து கொண்டு கேட்கின்ற கேள்விக்கு விடையளித்தல், கேட்கின்ற கேள்விக்கு அவர் என்ன பண்ணணும், பதில் சொல்லணும். ஒரே நேரத்தில் கேட்கப்படக்கூடிய 100 செயல்களையுமே நினைவில் வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணணும், அதுக்கு அவர் பதில் அளிக்கணும். அப்படி பதில் அளிச்சிட்டா அவருக்கு அதுக்கு பேர் தான் என்னது, சதாவதானம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சுட்டுவாங்க. இப்படிப்பட்ட சதாவதானம் பெயரை யாருக்கு வச்சிருக்கிறாங்க, நம்முடைய ஆசிரியர் காப்பா செய்குதம்பி பாவலர் சதாவதானி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெயர் வச்சிருக்கிறாங்க. இவர் வந்துட்டு சென்னையில் விக்டோரியா அரங்கத்தில், ஓகேவா, விக்டோரியா அரங்கம் ஒன்று இருக்குது, அந்த அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி, ஓகேங்களா, நிறைய அறிஞர்கள், அந்த அறிஞர்கள் மத்தியில் ஒரே நேரத்தில் 100 செயல்களை செஞ்சு காட்டி அதில் அவர் வெற்றி கண்டதுனால அவருக்கு சதாவதானி அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க, பெயர் வச்சு பாராட்டு பெற்றார். அப்படிப்பட்ட பாராட்டு பெற்றவர் தான் நம்முடைய ஆசிரியர் காப்பா செய்குதம்பி பாவலர். இவருடைய இந்த நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில் மணிமண்டபத்தில் இடலாக்குடி மணிமண்டபத்தில் அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அவரை அந்த ஊரை சேர்ந்தவர் தான். ஆசிரியர் பேர் பார்த்தீங்கன்னா சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் செய்குதம்பி பாவலர். உங்களுக்கு 1 வேர்ட்ஸில் உங்களுக்கு கேட்பாங்க, 1 வேர்டில் வந்துட்டு உங்களுக்கு கேட்பாங்க, 100 செயல்களை செய்து விளங்கியவர் யார், கல்வியில் சிறந்து விளங்கிய 100 செயல்களை செய்து விளங்கியவர் யாருன்னு கேட்டால் நம்முடைய ஆசிரியர் பெயர் செய்குதம்பி பாவலர்னு நமக்கு நினைவில் வச்சுக்கணும். சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் யாருன்னு கேட்டாலும் செய்குதம்பி பாவலர் அப்படின்றத நாம் எழுதணும். இவரை 1874 1950 கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊரை சேர்ந்தவர். 15 வயதிலேயே செய்யுள் ஏற்றும் திறன் பெற்றவர்.
15 வயசுலேயே இந்த மாதிரி பாடல்கள் செய்யுள்களை இயற்றக்கூடிய திறமை வாய்ந்தவராக இருந்தார். சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர். 1907 மார்ச் 10ஆம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்டு பெற்றார். இவர் நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில் மணிமண்டபமும் பள்ளியும் உள்ளன. இவரது அனைத்து நூல்களுமே நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன அப்படின்ட்டு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஊரில் இந்த பாடலை இந்த அவருக்கான மணிமண்டபமும் அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த மனப்பாட பகுதியை உங்களுக்கு பாடலாக உங்களுக்கு பாடி காட்ட போகிறேன். நீங்கள் சீக்கிரமாக மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ எப்படி கிளாஸ் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நாம் பாடலை பாடலாம். உங்களுக்கு இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சித்தா படத்துலேருந்து வரக்கூடிய பாடலை மெட்டெடுத்து பாடியிருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு போஸ்ட் பண்ணியாச்சு, அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மனப்பாடம் பண்ணுங்கள். எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. ஓகே, இந்த பாடலை திருப்பி நீங்கள் மறுபடியும் நீங்கள் போட்டு பார்த்துட்டு நீங்கள் பாடி மனப்பாடம் பண்ணுங்கள். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.